தற்போது 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான நிலவரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதனை வழங்கி கொண்டிருப்பவர்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இப்போ நம்ம அரியாங்குப்பம் தொகுதியினுடைய நிலவரத்தை பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா திரு ஐயப்பன், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் அவர்கள் 3031 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு. அடுத்ததா இந்திய தேசிய காங்கிரஸ் விஜயலட்சுமி அவர்கள் 2971 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. அடுத்ததா மூன்றாவது இடத்துல தமிழக வெற்றி கழக வேட்பாளர் குமாரவேலு அவர்கள் 1234 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. இதுதான் தற்போதைய அரியாங்குப்பம் தொகுதியினுடைய நிலவரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நம்ம இப்படி நேரலை பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா லாஸ்பேட்டை தொகுதி நிலவரம் பார்த்தோம், அரியாங்குப்பம் பார்த்தோம். அடுத்தபடியா தற்போதைய நிலவரம் பாத்தீங்கன்னா உப்பளம் தொகுதியில அகைன் மூன்றாவது சுற்று முடிவு வெளியாகிருக்கு. அதன்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்பழகன் அவர்கள் 6814 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில இருந்துட்டு இருக்காரு. அடுத்த இடத்துல இப்போ முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி பாத்தீங்கன்னா அந்த கட்சி வேட்பாளர் சிவா அவர்கள் இரண்டாம் இடத்துல 5919 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் 4249 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்பழகன் அவர்கள் சுமார் 895 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்துட்டு இருக்காரு. இதே போல சுமார் 17 தொகுதிகள் எண்ணப்பட்டு இருக்கு, வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 3 தொகுதிகள்ல சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னிலையில இருந்துட்டு இருக்காங்க. இதுல கதிர்காமம் தொகுதியில அழகு அவர்களும், நெடுங்காடு தொகுதியில விக்னேஸ்வரன் அவர்களும், மாஹேவ்ல அசோக் குமார் அவர்களும் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறதா தற்போதைய நிலவரம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஓகே சார், இப்போ இந்த முத்தியால்பேட்டை தொகுதி பத்தி நீங்க பேசலாம் சார். நம்ம இதுல பாத்தீங்கன்னா முத்தியால்பேட்டை தொகுதியில இரண்டாம் சுற்று முடிவு வெளியாயிருக்கு சார். அதுல பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் 4101 வாக்குகள் பெற்று முன்னிலையில இருக்காரு. அதாவது சுமார் 746 வாக்குகள் பெற்று முன்னிலையில இருக்காரு. இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேந்திரன் அவர்கள் 3355 வாக்குகள் பெற்றிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் அவர்கள் 1961 வாக்குகளும், நான்காம் இடத்துல இந்த முத்தியால்பேட்டை தொகுதியில தாவேகா நான்காம் இடத்துல இருக்கு. அதாவது 1881 வாக்குகள் பெற்று நான்காம் இடத்துல இருக்கு. ஓகே சார், இந்த முத்தியால்பேட்டை நிலவரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதுல முத்தியால்பேட்டையில பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து கெட்டு போனது காரணம் அவங்களே தான் சொல்லி, இப்போ இதுல பிரபாகரன் என்பவர் திமுக இருந்தவர். அவர் ஒரு வேட்பாளராக அங்கே அறியப்பட்ட இவர் ஒரு வேட்பாளர், ராஜேந்திரன் ஒரு வேட்பாளர், வையாபுரி மணிகண்டன் வந்து அதிமுகவில் இருந்தவர். அவருக்கு வந்து அங்கே அதிமுக சீட்டு வழங்கப்படலை. அவர் தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பு கூட என்ஆர் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் நல்ல மனிதர் தான், அதில் நம்ம இது பண்ண ஏதாவது அவரும் வந்து சில விஷயத்தை வந்து ஒரு பொதுவாக சிந்திக்கக்கூடிய ஆள் தான். நம்ம அந்த ஆளுக்குன்னு ஒரு செல்வாக்குன்னு இல்லையா, இவர் அதிமுகவில் இருந்து என்ஆர் ஐயாவை விமர்சனம் செய்து இருந்தாலும் இந்த தேர்தல் வரும்போது இங்கே ஒரு வெற்றி வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னும் போது அதிமுக சீட்டுன்னு அவர் டக்குன்னு வந்து என்ஆர் கட்சியிலிருந்து அவர் வந்து பண்றாரு. இப்போ இதுல இப்போ இதை தான் சொல்ல வரேன். இப்போ பிரபாகரன் வந்து திமுக, ராஜேந்திரன் வந்து காங்கிரஸ், இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால என்னாச்சு, இந்தியா கூட்டணி சிதைஞ்சு போச்சு. இப்போ அவர் சுயேட்சா போட்டாரு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் வெற்றி பெற வேண்டியது, உண்மையாக 2 பேர் ஒன்றாங்க, ராஜேந்திரன் வெற்றி பெற வேண்டியது. இவங்களுக்குள்ள அந்த இந்தியா கூட்டணி என்பது புதுச்சேரியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களே அவங்களோட வெற்றியை வந்து சச்சிக்கினாங்க. இப்போ அவங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்றது, வேட்பாளர்கள் அறிவிப்பே பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு அந்த கூட்டணி கட்சிக்குள்ள நிலவிய குழப்பத்தால வந்து வேட்பாளர்களே அறிவிக்காம லாஸ்ட் மினிட்ல தான் வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க. அதுலயும் வந்து கூட்டணி கட்சிகள்லயே வந்துட்டு அந்தந்த வேட்பாளர்கள் ஒரே இடத்துல போட்டியிட்டதுனாலயும் வந்து குழப்பங்கள் நிலவுச்சு. இப்போ இதனால வந்து வாக்குகள் பாதிச்சிருக்குமா? கடுமையா பாதிச்சது, கடுமையா. இது மக்களை மட்டும் இல்லை, தலைவர்களே குழப்பத்தில் என்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதியில் நின்னாங்க. அப்புறம் அவர் தோழர் திருமாவளவன் வந்து இல்லை நாங்கள் ஒரு தொகுதியில் தான் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், 2 தொகுதி வந்து பின்வாங்குறோம் அப்படின்ட்டார். ஆனால் அந்த கட்சியில் இருந்தவங்க மன விரக்தியில் ஆனாங்க. என்ன ஒரு நமக்கான ஒரு அங்கீகாரமும் இல்லை, எந்த கட்சி நம்ம மதிக்கவும் இல்லை, நாம் சுயேட்சா ஒரு தன்மானத்தோடு நிற்கலான்னு பார்த்தாலும் அங்கேயும் வந்து விட மாட்டுறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருந்தது. அதோட நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல, அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானே தெரியும். அதுல வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு சிதைஞ்சுது. ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய மறு தடவை யூஸ் பண்றதே இல்ல. இடிச்ச மாவுல பட்சணம் பண்றதுனால பிரமாதமா இருக்கு. லட்டு பூந்தினி உருண்டை தட்ட சீட கை முறுக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு, நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட், நம்பர் 96 செட்டி ஸ்ட்ரீட், MG ரோட், கட்டிங், பாண்டிச்சேரி.
phone 95855 44933. Schwinn Sweets.